வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன விடயம் அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பர் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னை ஏர்போர்ட்டில். ஸோ அப்போ அவர் சொன்னார், தலைவர் அவர்களை அவர் புதுசாக இந்த வேலைக்கு போனவர். நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. போனவர் அப்போ நேரில் ஃபர்ஸ்ட் டைம் தலைவரை பார்த்துருக்காங்க, தூரம் நின்று தான் பார்த்தாங்க. சொன்னார், என்ன மச்சான் நட, என்ன மச்சான் அந்த கம்பீரமான அந்த ஒரு சிங்கம் நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்தவங்க எல்லாம் ஒரு 4-5 பொடிக்காட்டோட வரைக்குள்ள சிங்கம் சிங்கிளா வரும் அப்படின்ற மாதிரி அந்த கம்பீரம் என்ன, அந்த நடை என்ன, அது எல்லாத்தையும் விட துப்புரவு செய்கிற தொழிலாளர்கள் இருந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் யாராவது சிரிச்சா இவர் பார்த்து சிரிக்கிறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு, என்ன மனசையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நான் இப்போ சொல்லக்குள்ளே எனக்கு அது வேற மாதிரிங்க. இதனால தான் அவர் தலைவர். சரியா, எவ்வளோ பேரை வேணாலும் நீ யார் வேணாலும் தலைவர் எல்லாம், ஆனால் அந்த தலைவர் என்ற வார்த்தைக்கு, அந்த தலைவர் என்ற வார்த்தையே பெருமைப்படும்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை தலைவர்னு சொன்னாதான். ஓகே சரி, இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் அண்ணா அவர்களுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படத்தோட ரீசெண்டான அப்டேட். சரிங்களா, தலைவரை பற்றி சொன்னாலே நமக்கு ஒரு வெறி வருது. ஸோ அது சுட சொல்கிறோம் இல்லை, அவன் சொன்ன உடனே ஃபோனை வச்சு போட்டு இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுதான் என்னோட அந்த ஒரு முகபாவனைகள் அப்படி இருந்திருக்கும். ஓகே சரி, தலைவர் அவர்களுடைய கூலி படத்தோட ரீசன் அப்டேட். சரிங்களா, அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாகார்ஜுனா சார் அவர்கள், மோகன் பாபு சார் அவர்கள். ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கண்டிப்பாக இப்போ ஜெயிலர் படத்தில் எப்படி மோகன்லால் சார் அவர்கள், அப்புறம் கன்னடா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நடிகர் எப்படி நடிச்சாங்களோ இங்க அதே மாதிரியான இதுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அது தொடர்பான சில விடயங்கள். சரிங்களா, அதை பார்க்கலாம். அடுத்தது ஜனனி அவர்கள் நம்ம பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள், லியோ ஜனனி அவர்கள். ஸோ அவங்க தலைவரை பற்றி ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. சரி, அது என்ன விடயம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படம் ஒரு 2 நாளுக்கு முதல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அண்ணா அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 12 பேர்கிட்ட ஹைதராபாத் போயிருக்காங்க. அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் எப்போ போவாங்க தான் ஒட்டுமொத்த உலகமே பார்த்து கொண்டு இருந்துச்சு. தலைவர் அவர்கள் இன்று சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்காங்க. அது போதைக்குள்ளேயே அவரை அது சொன்னார் பாருங்க நண்பர். ஆக்சுவலாக அவர் எல்லாம் டியூட்டியும் முடிச்சு போட்டு தான் எனக்கு சொன்னார். அது இந்த கோயிலில் ஊர்வலம் போவைக்குள்ள சாமியை கொண்டு போவாங்கல்ல, சாமியை கொண்டு போவைக்குள்ள மக்கள் பார்ப்பாங்க. அது பார்த்தாலே நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்ன்ற மாதிரி. அந்த அந்த ஏர்போர்ட்ல அந்த நிமிடங்கள் தலைவர் நடந்து போவைக்குள்ள அங்கே வேலை செய்த துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஆர்மி போலீஸாக இருக்கட்டும், அங்கே ஒர்க் பண்ண ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த பயணிகள் அவங்களா இருக்கட்டும், எல்லா வேலையையும் விட்டுட்டு தலைவரை பார்த்தாங்க அப்படின்னுக்குள்ள இது என்னோட நண்பர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு தலைவரை. சரிங்களா, அது அப்போதான் அவருக்கு புதுசாக டியூட்டி ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்போ அவரால் அந்த இடத்தை விட்டு போக முடியாது, வேலை போயிருமோ அப்படின்னு ஒரு இது ஒன்று புதுசாக இருக்கக்குள்ள அந்த இள வயசுல அவரால் அந்த புரிஞ்சு அந்த அவரால் இது அவருடைய ஆர்வம் தலைவா அப்படின்னு போகணும், செல்ஃபி எடுக்கணும்னு. பட் எங்கே வேலை போயிருமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே அங்கே தூரம் நின்று அந்த அவருடைய மொமெண்ட் என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. சொல்லிக்கல மச்சான், இங்கே பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும் போச்சு மச்சான் அப்படின்ற மாதிரி. அப்போ பல பேர் தலைவரை பார்த்ததும் சரி, கிரீட்டிங்ஸ் பண்ணதும் சரி, தலைவர் திரும்ப விஷ் பண்ணதும் சரி, அதை கூட அவர் புதுசாக சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஒரு நடிகர், ஏசியாலே நம்பர் 1. ஸோ அப்போ நேற்று வந்தவன் கூட மதிக்க மாட்டான், கண்டுங்கானாம போவான். ஸோ இவர் என்னடான்னா எல்லாரையும் விஷ் பண்ணுறாரு, சிரிக்கிறாரு, தனியாக சிங்கம் மாதிரி தனியாக போகிறாரு. நார்மலான விட அவர் இப்போ தான் பார்க்குறாரு ரியலாக. இப்போ பத்திரிகைகளில் பார்த்தது, வீடியோக்களை பார்த்தது விட்டுட்டு ரியலாக பார்க்கக்கூட அவருடைய அந்த இது இருக்கு பாருங்க, சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, தலைவர் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஹைதராபாத் போயிட்டாங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு தலைவரோட ஐ திங்க் சண்டை காட்சி என்னவோ எடுக்க இருக்காங்க அப்படின்றதான் தகவல். ஸோ ஒஃபிஷியலி நம்ம சன் பிக்சர்ஸ் இன்றைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுப்பார்கள் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. சரிங்களா, ஸோ எப்பயுமே
என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உச்ச நடிகர்கள் தலைவர் தமிழ் சினிமாலும் இல்லை இந்தியாலையும் சரி தலைவர் அளவுக்கு வேற யாருமே இல்லை. ஸோ அப்போ அப்படி ஒரு நடிகர்கள் வந்து கண்டிப்பாக படம் வரைக்குள்ள சன்ஸ் பிக்சர்ஸ் அப்படின்றது ஒரு 100% ஒரு நம்ம ஒரு என்ன சொல்லுங்க பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். சரிங்களா, அவங்க ரசிகர்களோட கேள்விகள் விருப்பங்கள் ஏக்கங்களை வந்து கரெக்டாக அப்டேட் தருவாங்க. பல பேர் அதை வந்து பண்ணுறதில்லை. சரிங்களா, அப்படி இருக்கக்குள்ள சல்யூட் டு சன் பிக்சர்ஸ் டூ. ஸோ வெயிட்டிங் ஃபார் த அப்டேட்ஸ். சரிங்களா, ஓகே. இது வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய டுடே கூலி படத்தோட அப்டேட். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாகார்ஜுனா சார் அவர்கள் இங்கே கூலியில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று. இப்போ என்னன்னா மோகன் பாபு சார் தலைவரோட ஃப்ரெண்டு, அவருடைய பேரும் அடிபடுது. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்னு தெரியல. பட் ஒஃபிஷியலி வந்துடும், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 4-5 நாளுக்குள்ளே வந்துடும் கேஸ்ட் லிஸ்ட்டு. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி செலிப்ரேட் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. ஸோ நமக்கு வெயிட்டிங் மக்களே, ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான் இனி. ஓகே, அடுத்தது வந்து ஜனனி அவர்கள், ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் ஜனனி அவர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7-8 படம் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா இதுவும் முடிச்சிட்டாங்க. சரிங்களா, அவங்களோட கைவசம் இந்த படங்களும் முடிச்சிட்டாங்க அப்படின்றதான். அதில் ஒரு படத்தோட இதில் வந்து பிரேக் டைமில் சொல்லியிருக்காங்க தலைவர் படத்தில் நடிக்கிறது ஆசை அப்படின்னு. சரியா, ஸோ இப்போ லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படம், பட் அது ஜனனி அவர்களும் இதில் நடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ இங்கால இன்னொரு பக்கம் கவின் அண்ணா ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க, எப்படியாவது தலைவரோட கவின் அவர்களும் நடிச்சிடணும் அப்படின்னு. ஸோ இப்படி தலைவர் அவர்களுடைய ஒரு படத்தோட ஒரு அப்டேட் வருது, தலைவர் அவர்களுடைய புது படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு 50 வருஷம் இருந்த நடிகர்களும் சரி, 40 வருஷம் சினிமாவில் நடித்தவங்களும் சரி, நேற்று வந்த நடிகர்களும் சரி, எப்படியாவது தலைவர் படத்தில் ஒரு ஃப்ரேம்லையாவது வந்துடணும், தலைவர் பக்கத்தில் நின்றுடணும், தலைவர் படத்தோட அந்த கேஸ்டில் நம்மட பேரும் வந்துடணும், அப்போதான் அந்த தமிழ் சினிமாவே ஒரு கம்ப்ளீட்டான மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் தலைவர் ரஜினி என்ற பாலச்சந்திரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க, ரஜினின்றது மந்திர வார்த்தை அப்படின்னு. ஸோ அது வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து ப்ரூவ் ஆகிக்கொண்டிருக்கு. ஸோ இது வந்து தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தொடர்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட். ஸோ இன்று ஈவினிங் கூலி படத்தோட அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம கொண்டாடுவோம் வீடியோ போட்டு. நிறைய பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரெல்லாம் வெறித்தனமாக இருக்காங்க. அதாவது இந்த கூலி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா அது வெறித்தனம். சரிங்களா, அது என்ன ரீசனோ தெரியல. ஒவ்வொரு முறையுமே தலைவர் அவர்களுடைய புதிய படத்தோட அப்டேட் வரைக்குள்ள அந்த வானமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வானத்துக்கு எல்லை இல்லை, அது அப்படியே போய்கொண்டே இருக்கும். அப்படித்தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதுதான் தலைவரோட மேஜிக். சரிங்களா, ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.